ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயத்தில் உள்ள சால்மியா பக்கத்தில் கிரீன்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இதுதான் அந்த கிரீன்லேண்டனுடைய என்ட்ரன்ஸு. இது பார்த்திங்கன்னா இந்த சைடும் கடல், இந்த சைடும் கடல். நடுப்புற பார்த்திங்கன்னா ஒரு தீவாக இதை செட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் ரவுண்டிங்கில் ஒரு தீவாக செட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு பொழுதுபோக்குக்கான எல்லா அம்சமும் சில அம்சங்கள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே போட் சவர் செய்யலாம், அதெல்லாம் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே சால்மியா பக்கத்தில் இங்கே முன்னாடி உங்களுக்கு பார்க்கிங். இதுதான் அந்த ரோட்டுக்கு வர்றதுக்கான வழி. இங்கே வந்தால் இங்கே வந்து நீங்கள் பார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்படியே நீங்கள் உள்ளே போகலாம். உங்களுக்கு பேட்டரி கார் இங்கேருந்து வந்து கூப்பிட்டு போவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பள்ளிவாசல், இங்கே வந்து சில்லிஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதுதான் அந்த லேண்ட்மார்க்கு. இது ஒரு சின்ன பள்ளிவாசல். இந்த பார்க்கிங்லேருந்து வண்டி போட்டு நீங்கள் இங்கே வரலாம். இவங்களே வந்து பேட்டரி கார் அவைலபிள் வச்சுருக்காங்க. அங்கே பார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேட்டரி காரில் உள்ளே கூப்பிட்டு போவாங்க. உள்ளே கூப்பிட்டு போய்ட்டு உங்களுக்கு சுற்ற வேண்டிய இடத்துல சுற்றி காமிச்சிட்டு, இல்லை அப்படின்னா நீங்களே சுற்றிட்டு வரலாம். உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் இறங்கி நீங்களே எல்லாம் சுற்றிட்டு வரலாம். இந்த வியூ பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக சூப்பராக இருக்குது. இந்த சைடுலேருந்து உங்களுக்கு ரோடு அப்படியே அழகாக வளைஞ்சு அந்த சைடு எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். அங்கேருந்து வரும்போது இந்த சைடு உள்ள பில்டிங்கெல்லாம் பார்க்கலாம். இங்கேருந்து போகும்போது நீங்கள் அந்த சைடு உள்ள பில்டிங்கை பார்க்கலாம். வாங்க நாம் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்புடைய வியூ. இதுதான் வந்து கூகுள் மேப்புடைய வியூவு இந்த இடத்துக்கானது. இது ஒரு சின்ன குட்டி தீவு மாதிரி இருக்கும். அதாவது 2 சைடும் கடல், கடலோடைய கரையில் பக்கத்தில் இந்த ஒரு ரவுண்டாக அப்படியே ஒரு தீவு மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இந்த தீவுக்கு வெளியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடல் உள்ள அப்படியே அலை இல்லாத நார்மல் கடல் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதில் போட்டில் போகலாம் வரலாம். அதே போல் இந்த கிரீன்லேண்டுக்குள்ளேயும் உங்களுக்கு போட்டில் போகலாம் வரலாம். எல்லா வசதியும் இருக்குது. அதுபோல் நீங்கள் வெளியே எங்கேயும் பார்க்கலாம், உட்காரலாம், போகலாம் வரலாம். இதுதான் வந்து உங்களுக்கு குவைத் சிட்டியோட பக்கத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த டவர் தெரிகிறது தான் வந்து குவைத் டவர்னு சொல்லுவாங்க. இதுதான் குவைத் டவரு. நம்ம கடற்கரை ஓரமாக இருக்கனால காற்று நல்லா அடிக்குது. இதுக்கான என்ட்ரன்ஸ் இது இந்த கிரீன்லேண்டுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். அதில் வந்து இப்போ நம்ம மேலே ஏறி இந்த இடத்த அப்படியே பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டுடைய இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த கிரீன் ஐலாண்ட். இது பக்கத்தில் உள்ள போட் ஏரியா. அது அங்கே தெரிகிறது சால்மியா. அந்த கார்னர் வரைக்கும் வளைஞ்சு அப்படியே ரோடு கடற்கரை ஓரமாகவே போகும். இது கடற்கரை ஓரமாகவே இது வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தான் கடற்கரை ஓரமாக போகிற ரோடு. வண்டிக்காரங்க வந்துட்டு இருக்கான். இந்த ரோட்டு ஓரமாக அப்படியே நம்ம அங்கே வரைக்கும் போயிடலாம். அப்படியே வரிசையாக வளைஞ்சு அப்படியே போகும். ஓகே